الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. தொடர்ச்சியாக உம்தத்துல் அஹ்காமுடைய தொழுகையினுடைய நேரம் பற்றியான பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க? கேன நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ظஹர பில் ஹாஜிரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகையை ஹாஜிராவுடைய நேரத்தில் தொழுவார்கள். துஹர் தொழுகை ஹாஜிராவுடைய நேரத்தில் தொழுவார்கள். வல் அஸ்ர வஷம்ஸ நகியா. சூரியன் நல்ல தெளிவாக இருக்கும்போது அசர் தொழுகையை தொழுவார்கள். வல் மக்ரிப இதா வஜபத். சூரியன் மறைந்ததற்கு பிறகு மக்ரிப் தொழுகையை தொழுவார்கள். வல் இஷா அஹ்யானன் வ அஹ்யானா. இஷா தொழுகை சில நேரம் சில நேரம். அது விளக்குறாரு பின்னாடி. இதா ரஅவுஹும் இஜ்தமஉ அஜ்ஜல். மக்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டார்கள், கூடிவிட்டார்கள் என்று தெரிந்து விட்டால் அஜ்ஜல அவசரப்படுத்துவாங்க, சீக்கிரமா தொழுவாங்க. வ இதா ரஅவுஹும் அபுதஉ அஹ்ஹர. மக்கள் தாமதமாக வருவதை கண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதப்படுத்துவார்கள். வஸ்ஸுப்ஹ. சுப்ஹ் தொழுகையை கேன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிஹா பில் கலஸ். கலஸினுடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள் என்பது இந்த செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்சாரி நபி தோழர் இவர். ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பைஅத்துல் அக்பாவில, பைஅத் ரிதுவான்ல கலந்து கொண்ட நபி தோழர். அதே போன்று இவருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. ஒரு ஹதீஸுக்காக மட்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி வெறும் அந்த ஹதீஸை கேட்டு விட்டு திருப்பி தன்னுடைய வீடுக்கு வந்து விட்ட ஒரு நபர். இப்ப கல்வியின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மேல அவ்வளவு தாகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சஹாபி. கல்வியில மற்ற சஹாபாக்களை காட்டிலும் இவருக்கென்று தனியான ஒரு இடம் இருந்தது. சிறு வயதிலே மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. அவருடைய 94வது வயதிலே என்ன பண்றார்? மரணத்தை ஏதுகிறார். இந்த சஹாபி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழுகை முறையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வழக்கமாக எப்படி தொழுவாங்க? கேன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறது எப்படி? யுஸல்லி ظஹர பில் ஹாஜிரதி. ஹாஜிராவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹர் தொழுகையை தொழுவார்கள். ஹாஜிரான்னு சொன்னா சூரியனானது கடுமையான வெப்பத்தில் இருக்கும் பொழுது, பயங்கரமா வெயில் அடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகையை தொழுவார்கள். கடுமையான வெப்பம் எப்ப இருக்கும் அப்படின்னா உச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்கும் போது. உச்சி வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பயங்கரமான வெயில், கடுமையான வெயிலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த உச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் சரிய ஆரம்பிச்சிருச்சு, மேற்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது தொஹரனுடைய நேரம். இப்ப தொஹரனுடைய ஆரம்ப நேரம் எது? சூரியன் உச்சி சாயக்கூடிய நேரம். சூரியன் உச்சி சாயக்கூடிய நேரம் தொஹரனுடைய ஆரம்ப நேரம். எழுதிக்கோங்க. சூரியன் உச்சி சாயக்கூடிய நேரம் தொஹரனுடைய ஆரம்ப நேரம். அப்ப அந்த ஆரம்ப நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஹர் தொழுகையை தொழுவார்கள். அடுத்து அசர். அசரில எப்ப தொழுவாங்க? வஷம்சு நகியா. சூரியனானது தெளிவாக இருக்கும் பொழுது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உச்சியில இருந்து சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அடிவானத்துக்கு கொஞ்சம் மேல வரும்போது சூரியன் மஞ்சள் நிறத்துல, ஆரஞ்சு நிறத்துல மாறிடும். இப்ப அந்த நிறம் மாறுவதற்கு முன்னாடி சூரியனானது அதனுடைய யதார்த்த மஞ்சள் நிறத்துல இருக்கும். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அசரனுடைய தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. உச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுக்கிட்டே வருது. சூரியனை நம்ம கண்களால பார்க்கும் போது அதனுடைய பிரகாசம், அதனுடைய வெளிச்சம் கண்களை கூசுது. இந்த மாதிரி தெளிவா சூரியன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுவாங்களா? அசரனுடைய தொழுகையை தொழுது விடுவார்கள். அப்ப சூரியன் தெளிவாக இருக்கும் போது அசரனுடைய தொழுகையை தொழுவார்கள். இரண்டாவது. மூன்றாவது மக்ரிபினுடைய நேரம். சூரியன் வஜபத் மறைந்து விட்டதுன்னு சொன்னா, விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல மக்ரிபினுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அப்ப சூரியன் மறைந்த உடனே தொழுக வேண்டிய தொழுகை என்னது? மக்ரிபினுடைய தொழுகை. இஷாவுடைய தொழுகையை பற்றி
இந்த இடத்துல அவர் நேரத்தை குறிப்பிட்டு சொல்லல. மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதா ராவுஹும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லோரும் இஜ்தமஉ வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு வந்து ஒன்று கூடிட்டாங்கன்னு சொன்னா அஜ்ஜல் அவசரம் என்ன பண்ணுவாங்க, வந்து தொழுக வச்சிருவாங்க. இதா ராவுஹும் அப்தஉ அவர்கள் தாமதப்படுத்தினாங்கன்னு சொன்னா அக்ஹர் கொஞ்சம் பிற்படுத்துவாங்க. மக்களுக்கு தகுந்த அளவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, முந்தியும் வைத்திருக்கிறார்கள், பிந்தியும் வைத்திருக்கிறார்கள். அடுத்து ஃபஜ்ருடைய தொழுகை கலஸ், அதாவது முழுசா வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி முழுமையா கருமையான இருட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலக்கின்ற நேரம், அந்த பகலினுடைய வெண்மையும் இரவனுடைய இருளும் கலந்து ஒரு மாதிரி தெளிவில்லாத ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள். இது ரசூலுல்லாஹ் தொழுகை வழக்கமா தொழுகைக்கான நேரம். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன? முதலாவது, ரசூலுல்லாஹ் எல்லா தொழுகையும் அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையும் அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே தொழுதிருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரம் இதான். ஏன்னா சூரியன் உச்சி சாய்ந்த பொழுதுதான் துஹருடைய நேரம் ஆரம்பிக்குது, ரசூலுல்லாஹ் ஆரம்ப நேரத்தில் தொழுதிருக்காங்க. சூரியன் நல்ல தெளிவா இருக்கும் போதுதான் ஹசனுடைய நேரம் ஆரம்பிக்குது, ஹசனுடைய தொழுகை தொழுதிருக்காங்க. சூரியன் மறைந்த உடனே தான் மகரிபுடைய நேரம் ஆரம்பிக்குது, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்காங்க. அதே மாதிரி சுபஹனுடைய நேரம் ஃபஜ்ரு சாதிக் உதயமான உடனே இருக்கக்கூடிய ஒரு விதமான கலங்கலான ஒளியோடு இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய நேரம் தொழுதிருக்கிறாங்க. அப்ப இந்த 4 வேளை தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப நேரத்திலேயே தொழுதிருக்கிறாங்க. அப்ப தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழுவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இரண்டாவது, இஷாவுடைய தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கவனித்து முந்தியும் வைத்திருக்கிறார்கள், பிந்தியும் வைத்திருக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை மக்களை கவனித்து முந்தியும் வைத்திருக்கிறார்கள், பிந்தியும் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இஷாவுடைய தொழுகையை பிற்படுத்துவது சிறந்தது. இஷாவுடைய தொழுகையை பிற்படுத்துவது சிறந்தது. அப்ப அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரம் தொழ வச்சிடறாங்க. மக்கள் தாமதமா வராங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, தாமதமா தொழ வச்சிடறாங்க. அப்ப மக்களுடைய நிலைமையை அறிந்து ஒரு இமாம் தொழு வைக்க வேண்டும் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. மக்களுடைய நிலைமையை அறிந்து ஒரு இமாம் தொழு வைக்க வேண்டும் அப்படின்றது இந்த ஹதீஸ் தெரியுது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மத்த தொழுகையெல்லாம் சீக்கிரம் தொழு வச்சவங்க இஷாவுடைய தொழுகை மட்டும் என்ன பண்றாங்க, தாமதப்படுத்துறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் வண்ணமாக சில சுன்னத்தான விஷயங்களை கூட விடுவதற்கு அனுமதி இருக்குது, அல்லது சில சிறப்பான விஷயங்களை கூட விடுவதற்கு அனுமதி இருக்குது. இது ஒரு மனிதனுடைய ஃபிக்ஹை பொறுத்து, ஒரு மனிதனுடைய ஞானத்தை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட நபர்களை மட்டும் அதை தேர்ந்தெடுப்பான். சில விஷயங்கள் மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டதா இருக்கும், சில விஷயங்கள் மார்க்கத்துல சிறப்புக்குரியதுன்னு சொல்லதா இருக்கும். சிறப்புக்குரிய சில விஷயங்களை வேறு ஒரு நலனின் காரணத்தினால இந்த விஷயத்தை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் விட்டாருன்னு சொன்னா அவர் மீது என்ன வராது, குற்றம் வராது. இப்படி மார்க்கத்துல சில இடங்கள் இருக்கு, அதுல ஒரு இடம் இது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியது இஷாவை கடைசி நேரத்தை தொழுகிறதான் சிறப்புக்குரியது, அதான் அதோடைய நேரம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிருக்கிறாங்க, மக்கள் சீக்கிரமா வந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, நிறைய தொழ வச்சுட்டாங்க. அப்ப லேட்டா தொழுகிறதான் சிறப்புன்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அதுதான் நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு மாற்றமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா மக்கள் மீது அவ்வளவு இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். இந்த ஷரியத்தினுடைய அடிப்படை அடிநாதமே மக்கள் மீது இரக்கம் காட்டுறது. நமக்கு எல்லோருக்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கிறார். அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல சில இடங்கள்ல சுன்னத்தான சில விஷயங்களை கூட விட வேண்டிய சூழ்நிலை வரும். விடுவது அந்த இடத்துல சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த ஹதீஸின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை என்ன பண்ணிருக்காங்க, முற்படுத்தியிருக்கிறார்கள், ஆரம்ப நேரத்திலே தொழுதிருக்கிறார்கள் அப்படின்றது இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் பண்ணுவோம் இது சம்பந்தமான வேறு பல சட்டங்களை, அதாவது இமாம் தாமதமா வராரு அல்லது மக்மூன் தாமதமா வருவாங்க, பெருநாளுடைய தினமாச்சுன்னு சொன்னா மக்கள் எல்லோரும் எந்திரிச்சு சஃபுக்காக நிற்பாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க எல்லாருக்கும் தொழுகை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்துவாங்க. இதெல்லாம் சுன்னத்துக்கு உட்பட்டதா அல்லது சுன்னத்துக்கு அப்பாற்பட்டதா, இதுவும் மக்கள் மீது இறக்கப்பட்டு நம்ம செய்யலாமா கூடாதா, இந்த மாதிரியான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக